ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜபா. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? கைத்தொழில் உலகம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம இந்த கூட ஃபஸ்ட்டு அதாவது நான் இது மாதிரி போட்டு இது மாதிரி எப்படி போடுறது, ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டேன். முதல் வீடியோவில் அது வந்து பார்ட் 1 அப்படின்னு சொல்லி குட்டி ஹார்ட் ஷேப் கூட பார்ட் 1 அப்படின்னு சொல்லி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு இப்போ இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இதில் வந்து இந்த கூடை பார்த்திங்களா, இது வந்து இந்த கூடை வந்து நான் ஷார்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த கூடை மாதிரி தான் அந்த கூடை வரப்போகுது. நம்ம வந்து இந்த ஹார்ட் ஷேப் கூட முடிச்சிருக்கோம். இதே மாதிரி வந்து இந்த கூடையை நம்ம முடிக்கணும். அதுக்கு வந்து இந்த பக்கம் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக போட்டிருக்கோம். 10 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணிவிட்டு அதாவது 5 பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 இந்த பக்கம் 1 2 3 4 5 6 ஜாயின் பண்ணியிருக்கோம். அது மாதிரி மேலே வந்து 6 ஜாயின் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 5, அதாவது இது பாதியோட 6 வயரோட இந்த வயரை நம்ம இது பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம 2.5 அடியில் 6 வயரும் 3 அடியில் 6 வயரும் கட் பண்ணி 12 வயர் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். 12 வயர் ஜாயின் பண்ணதில் இந்த பக்கம் அடி வந்து இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 போட்டிருக்கோம். போட்டுட்டு இப்போ மேலே வந்து 6 வயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணி இதோட கட் பண்ணி ஒரு அடி கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு ஹார்ட் ஷேப் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்ம சுத்து வயர் வச்சு ஏணிப்படி முடிச்சு போடணும். நமக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண தோணுதோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி இப்படி பேசிக் நாட் போட்டு சுற்றி ஃபுல்லாக போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் முடிச்ச நம்ம போட்டோம்ல, அந்த முடிச்சில் நான் எல்லா முடிச்சும் போட்டுட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த முடிச்சல் போடும்போது உங்கள்கிட்ட காட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து இது வரையும் நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம இங்கே ஜாயின் பண்ணோமா, இந்த வயரை நம்ம உள்ளார சொருகி விட்டுறணும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம முக்கு திருப்பணும். இந்த இடத்துல இப்படி முக்கு திருப்பி முக்கு திருப்பி இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டாக இதையும் சுற்றி வர போட்டு வர்றது தான் வேலை. இப்படியே சுற்றி வர ஒவ்வொரு முடிச்சா நம்ம போட்டுட்டு வர வேண்டியதான். போட்டு வரும்போது நம்ம இங்கே ஒரு முக்கு திரும்பும். இந்த இடத்துல இங்கே திரும்பி இருக்கா, அது மாதிரி இங்கே திரும்ப. அப்புறம் இதில் வந்து 5 நாட் கிடைக்கும். இந்த இடத்துல அருங்கோடம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிடைக்கும். அப்போ இங்கே ஒரு முக்கு திரும்பும், இந்த இடத்துல ஒரு முக்கு திரும்பும், அப்புறம் இங்கே திரும்பும்.
இப்படி 2 4 இந்த இடத்துல முக்கு திரும்ப இதெல்லாம் முக்கு திருப்பி இதில் வந்து ஒரு அருங்கோணம் மட்டும் கிடைக்கும் உங்களுக்கு. அதை நான் போடும்போது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்படியே நம்ம சுற்றி வர அப்படியே ரவுண்டாக போட்டுகிட்டே வர வேண்டியதான். இனி எந்த ஷேப் மாறுறதில்ல. இது அப்படியே நம்ம ஒவ்வொரு நாட்டாக அப்படியே போட்டுகிட்டே வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு 6 வரிசை நம்ம போட்டுட்டு நம்ம பார்ப்போம். நான் உங்களுக்கு அந்த அருங்கோணம் எப்படி வர்றது, அப்புறம் வந்து ஏணிப்படி முடிச்ச உங்களுக்கு காட்டணும் இல்லையா, இந்த ஏணிப்படி முடிச்ச போட்டு தான் நம்ம மேலே வளர்த்திட்டு வரணும். நான் உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை சுற்றி வர நம்ம போட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு முக்கு திரும்பும். அப்புறம் இப்படியே ரவுண்டாக சுற்றியே இப்படி போட்டுட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு நம்மளுடைய என்னது என்டர்டெயின்மெண்ட் மாதிரி பண்ணலாம். நம்மளுக்கு ஒரு போர் அடிக்குது, நீங்கள் நிறையா பேர் வீட்டில் இருப்பீங்க, வேலைக்கு போகிறவங்கனால நம்ம செய்ய முடியாது, உங்களுக்குன்னு ஒரு பொழுதுபோக்கு, உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, அப்போ நம்ம எதையாவது பண்ணலாம். டிவின்னா நம்ம டிவி மொபைல் ஃபோன் பார்த்தோம்னா பார்த்துட்டே இருப்போம். நம்ம தேவையானது பார்க்கணுன்னு நினச்சி மொபைல் எடுப்போம். மற்றபடி எல்லா காரியங்களையும் ஷார்ட் பார்த்து நம்ம வந்து நேரமே போகிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனாலும் ஒரு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கனாலும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். அழகாக வந்து இது ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சேமிப்பு மாதிரி தான் பாருங்களேன். இது ஒரு ரூபா காயின்ஸ் எடுத்து நம்ம சேமிக்கிறோம். அதில் ரூபா அப்படிங்கும்போது அது ரொம்ப நம்மளுக்கு சீப்பான ஒரு பைசா. இப்போலாம் ரூபாங்கிறதே ரூபாய் போய் சேமிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கும். ஆனாலும் நம்மளுக்கு இந்த ரூபாங்கிறது ஒரு நாள் நம்மளுக்கு அது ஒரு பெரிய தொகையாக நம்மளுக்கு கிடைக்கும். நான் அதெல்லாம் உணர்ந்திருக்கேன். அது மாதிரி இந்த சின்ன வேலை, இந்த இதெல்லாம் கஷ்டம். இதெல்லாம் ஒயர் வாங்கி யார் போடுறது, இதெல்லாம் 1 ரோல் 2 ரோல் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அப்படின்னா 50 ரூபா போட்டு வாங்கி அதை பின்னி அதை இது பண்ணுறதா அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுடைய கைக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஒன்று உங்கள் மண்டை ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு பொருளை நீங்கள் அதை செஞ்சுட்டு பாருங்களேன், செஞ்ச பின்னாடி அது ஒரு வேல்யூ, அதோடய வேல்யூ என்னன்னு தெரியும். நம்ம அதுக்காக போய் எங்கேயாவது தேடி வாங்கிட்டுருப்போம், யாராவது செஞ்சு கொடுக்க மாட்டாங்களான்னு பார்த்துட்டுருப்போம். ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி செஞ்சிங்கன்னா இது வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சு வீட்டில் வைக்கும்போது உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து யாராவது கேட்டாலும் அதுக்கு வந்து நம்ம ஒரு அமௌண்ட்டு வாங்கிட்டு நம்ம கொடுக்கலாம். அப்போ அதை நினைப்போம், இதுக்கு நான் இந்த கூலி இவ்வளோ வரும் அவ்வளோ வரும் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம அப்படி கூலி போட முடியாது இதில். இப்போ வந்து நம்ம ஒரு 40 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், 50 ரூபாய்க்கு ஒரு ரோல் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு 50 ரூபா கிடச்சா போதும், 100 ரூபா. அப்படி தான் நம்ம இது பண்ண முடியும். நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு ஐங்கோணம் மட்டும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்படி தான் வரும். இந்த இடத்துல 5 நாட்டு ஒன்றா சேர்ந்து வரும். அப்புறம் அப்படியே நம்ம போட்டுட்டு இதுக்காக நீங்கள் இந்த இடத்துல 5 நாட் வருதுன்னா அது கரெக்டாக நீங்கள் போட்டிருக்கேன்னு அர்த்தம். அப்படி போட்டுட்டு இங்கே வந்து 2 முக்கு திரும்பும், இங்கே முக்கு திரும்பும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே சுற்றி நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியதான். போட்டுகிட்டே வந்துட்டு நம்ம பார்ப்போமா.
அதான் அந்த ரூபா நம்ம சேமிப்பு அப்படின்னு நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி தான் இந்த ஒரு இது நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம டென்ஷனாக இருப்போம். அதில் இது நம்ம வீட்டுக்கும் தேவையானதை நம்ம இது பண்ணிக்கலாம். இது வயர் கூட கற்றுக்கிறதுனால மற்றவங்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். மற்றவங்களுக்கும் நம்ம போட்டு கொடுக்கலாம். இதனால் ஒரு சின்ன வருமானம் வரும். இந்த வருமானம் நம்மளுக்கு பெருசாக தெரியலைனாலும் இது ஒரு நாள் நம்மளுக்கு பெருசாக இருக்கும். இது நம்ம எவ்வளோ காசு செலவு பண்ணிட்டாலும் கூட இது ஒருத்தவங்ககிட்ட நம்ம நம்ம நல்லா செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக நம்மளையும் தேடி வருவாங்க. எத்தனையோ பேர் இது தொழிலாகவே செய்கிறாங்க. நம்ம தொழிலாக செய்ய முடியலைனாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யலாம். வீட்டில் இருக்கவங்க டென்ஷனாக இருக்கவங்க, இன்னொன்று வீட்டில் பொழுது டிவி பார்த்துக்கிட்டே இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களாம் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் ஒரு நல்லா ஒரு தொழில் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். நீங்களாம் சொந்தமாக நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை செய்யும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் பென் ஸ்டாண்ட் வரைக்கும், ஸ்பூன்லாம் போட்டு வைக்கிறதுக்கு, கரண்டிலாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே, மொபைலுக்கு அந்த மொபைல் சார்ஜர் பண்ணும்போது பக்கத்தில் அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாமே நான் உங்களுக்கு என்னுடைய ஓன் யூஸ் தான். நான் சோப் டப்பா கூட காசு போட்டு வாங்க மாட்டேன். நான் அது கூட இதில் தான் செஞ்சு நான் பாத்ரூமில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது நம்ம போய்ட்டு காசு போட்டு 15 ரூபா வாங்கலாம், வாங்க வேணான்னுலாம் சொல்லலை, வாங்கணும். ஆனால் இது ஒரு நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு இது என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நம்ம நம்மளுக்குன்னு ஒன்று செய்யறோம் அப்படிங்கும்போது அது பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் 15 நிமிஷம் 20 நிமிஷம் நம்ம வேஸ்ட்டு பண்ணுறீங்க பார்த்தீங்களா, உட்காந்து அடுத்தவங்ககிட்ட பேசுகிறது, அந்த மொபைல் பார்க்குறது, அந்த டைமில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். இதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் ஒரு முக்க திரும்பும், இந்த இடத்துலையும் ஒரு முக்க திரும்பும். எழுதி தொடர்ந்து போட்டுட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதை தொடர்ந்து போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அந்த ஏணிப்படி முடித்து உங்கள்கிட்ட எப்படி போடுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்டுட்டு உங்கள்கிட்ட ஏணிப்படி முடித்து போடுற இடத்துல உங்களுக்கு எப்படி போடுறது ஏணிப்படி முடித்து ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் ஏணிப்படி முடித்து போட்டு காட்டியிருக்கேன். இங்கே ஒரு முக்கு திரும்புது, இங்கே ஒரு முக்கு திரும்பும். நான் போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 நாட்டு, அதாவது உயரம் 5 வருஷம் போட்டிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு அந்த ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கூடைகள்லாம் ஏணிப்படி முடித்து போட்டு நம்ம முடித்தா தான் அழகாக இருக்கும். அதுக்காகத்தான் ஒரே சீராக இருக்கும் இந்த விளிம்பு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா க்ளோஸில் தான் காட்டியிருக்கேன். ஏணிப்படி முடித்து போட தெரியலேன்னு நினைக்கிறவங்க இதை பார்த்து கற்றுக்குங்க. அதை நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சுத்து வயர் இருக்கு இல்லையா, இந்த சுத்து வயரை இப்படி கொண்டு இப்படி இந்த மாதிரி உள்ளார தள்ளி இந்த வயர் நம்மளை இந்த ரெப்பில் இருக்கணும். இந்த மாதிரி வர தள்ளி டைட் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த முடிச்சோம் ஒன்றா சேர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் எடுத்து நம்ம இந்த நாட் போட வேண்டியதான். இப்படி போட்டுகிட்டே மறுபடியும் நம்ம சுற்றி இதே மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் முடிக்கணும். அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்.
இப்படி நம்ம போட்டுட்டு வர வேண்டியதுதான். ஒரு 6 லைன் போட்டுட்டு நம்ம வந்து இந்த கூடையை முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் முடிச்சுட்டு சொருகிட்டு பார்க்கும்போது இதோட கார்ட் ஷேப் வந்து தெரியும். இப்படி சுற்றி வர போட்டுட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சுற்றி வர போட்டுட்டு ஒவ்வொரு நாட்டாக போட்டுட்டு நம்ம, ஏன்னா வீடியோ லென்த்தாயிரும், அதனால தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு நான் இப்படி போடுறது பிடிக்குதா, இல்லை உங்களுக்கு லென்த்தாக போடுங்க அப்படின்னு சொன்னாலும் நான் லென்த்தாக போடுறேன். இது உங்களுக்கு போர் அடிக்கும் இல்லை, அதனால நான் இப்படி கட் பண்ணி போடுறேன். இதை சுற்றி வர போட்டுட்டு உங்களுக்கு இங்கே வந்து நான் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு எப்படி மறுபடியும் எப்படி முடிச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த கூடைக்கு தான் இந்த மூடி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த குட்டியாக போட்டிருக்கோம் இல்லையா ஹார்ட் ஷேப், அந்த கூடைக்கு இந்த மூடி ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் கேட்கலாம் அதே கலரில் வேரில் போட்டுக்கலாம்னா, எங்கிட்ட இல்லை. அதாவது மீதமுள்ள வயரில் தான் நான் இதை போட்டிருக்கேன். இந்த மாதிரி மீதமுள்ள வயரில் நீங்கள் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த கூடையை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்படி திருப்பிக்கிட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி உள்ளார இப்படி திருப்பிக்கிட்டு நீங்கள் ஈஸியாக நார்மலாக கஷ்டப்படாமல் நம்ம போடலாம். பார்த்தீங்களா? இப்படி திருப்பி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண இப்போ எதில் வேணாலும் இப்போ இது மேலே உள்ள நாட்டு இதில் சொருகக்கூடாது, இதில் சொருகக்கூடாது, இதில் சொருகிறோம். ஃபர்ஸ்ட்டு நாட்டு, செகண்ட் நாட்டு, தேர்ட் நாட்டில் நீங்கள் இப்படி சொருகி இப்படி இழுக்கும் போது இந்த இடம் வந்து இப்படி மடிஞ்சு வரணும் கரெக்டாக. இப்போ எல்லா நாட்டுமே நம்ம தேர்ட் நாட்டில் தான் நம்ம வந்து சொருகணும், எல்லா வயரையுமே. அப்போ சொருகி உங்களால் எவ்வளோ சொருக முடியுமோ வயர் இருக்கோ அவ்வளோ சொருகுங்க. சொருகி விடுற அளவுக்கு நம்மளுக்கு கூட ஸ்ட்ராங். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம சொருகி விட்டுக்கலாம். இதே மாதிரி அடுத்த இப்போ ஒரு படிமானம் கொடுத்த பின்னாடி அடுத்து தானாகவே படிமானமாக நம்மளுக்கு கரெக்டாக மடிச்சிருக்கும் பாருங்கள். இப்படி நம்ம அழகாக இந்த பக்கம் திருப்பிக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம இந்த மாதிரி சொருகிடலாம். இப்படி உங்களால் சொருக முடியலைன்னா என்ன பண்ணணும்னா நல்லா ஷார்ப்பாக பண்ணிட்டு கூட நீங்கள் சொருகலாம். சரியா? இப்படியே ஒவ்வொன்றா இந்த மாதிரி நம்ம சொருகிட்டு கூட ஃபுல்லாக சொருகி காட்டினா உங்களுக்கு இன்னும் ரொம்ப லென்த் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே லென்த் ஆயிரும்னா பார்ட் 1 பார்ட் 2 நான் வந்து இது பண்ணினேன். பாருங்கள், இந்த எவ்வளவோ ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் வந்து நீங்களும் பார்த்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போடுங்க. இது புரியலை அப்படி எனக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தது புரியலை சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு திரும்பவும் இந்த ஹார்ட் ஷேப் கூட எப்படி போடுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கலைனாலும் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை கேட்பேன். நான் உங்களுக்கு கேட்டு நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். நான் இல்லை பதிலாக
எப்படி கூட போடணும்னு சொல்லி உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் கற்றுக் கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஐயோ புரியல அப்படின்லாம் நினைக்க வேணாம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. இப்படியே சொருக வேண்டியதா ஃப்ரெண்ட்ஸ். சொருகிட்டு பார்ப்போமா? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க நாங்கள் மூடி அந்த போட்டோம் இல்லையா நம்ம, அதுதான் இந்த கூட நான் உள்ளார சொருகி எல்லாம் கட் பண்ணி முடித்து எடுத்துட்டேன். உங்களுக்கு சொருகிறத காட்டினால காட்டி இந்த மாதிரி சொருகி நல்லா திருப்பி ஃபுல்லாக கட் பண்ணி இப்போ இருக்குது. இதையும் ஒரு குடையாகவும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹார்ட்டையும் ஒரு குடையாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனாலும் இதுக்கு நம்ம மூடி வேணும் இல்லையா, அதனால தான் இந்த மூடி நம்ம தயார் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மூடி இல்லாமல் யூஸ் பண்ணாலும் ஓகே, மூடி போட்டனாலும் நம்மளுக்கு ஓகே, நல்லாயிருக்கும். நம்ம ஏதாவது திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம். நம்ம குழந்தைகளுக்கு இதை நம்ம கையாலே செஞ்சு கொடுக்கும்போது பெரிய சந்தோஷப்படுவாங்க. நம்மளுக்கும் பெரிய சந்தோஷமாக இருக்கும். நம்மளுக்குன்னு ஒரு ட்ரே மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இது நல்லா இருக்கும். ரொம்ப நாளைக்கு வரும். பிள்ளைகளும் சந்தோஷமாக எங்கள் அம்மா பண்ணி கொடுத்ததுன்னு சொல்லி வச்சு அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சா, இந்த கூட நான் போட சொல்லித்தந்தது உங்களால் கற்றுக்க முடிஞ்சா, இல்லைன்னா இன்னும் அடுத்து இந்த வீடியோ போடவா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. விசேஷமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.